இப்ப நம்புறியா எனக்கும் பிராச்சிக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு? நிறைய ஃபீலிங்ஸ், நிறைய சாஃப்ட் கார்ட்னஸ். எனக்குள்ள என்ன இருக்கோ, எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்கோ, எவ்வளவு லவ் இருக்கோ, அது எல்லாம் உனக்கு மட்டும்தான். நான் எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன். ஆனா இதே கேள்விதான் நீ என்ன மறுபடியும் கேட்டுட்டே இருக்க. சில சமயங்கள்ல எனக்கு வேற மாதிரி தோணுது. நம்ம 2 பேருக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு. நான் மட்டும்தான் உன்னை லவ் பண்ற மாதிரி தோணுது. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றனோ, எவ்வளவு உனக்காக ஃபீல் பண்றனோ, அந்த மாதிரி நீ எதுவுமே ஃபீல் பண்ணதே கிடையாதா? ரியா, உண்மையாவே நமக்குள்ள ஏதாவது இருக்கா இல்ல? ரன்பீர், just calm down. I'm sorry. I'm really sorry. I'm stupid. நான் உன்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க கூடாது. You know, என்னோட கன்சர்ன் என்னன்னா, நீ தேவையில்லாம அந்த பிராச்சிக்காக உன்னோட லைஃப்ல நீ எதுக்காக ரிஸ்க் எடுத்துக்கிற? நான் ஒத்துக்கிற, பிராச்சியோட இடத்துல வேற யாராவது இருந்தாலும் நீ இதத்தான் செய்வ, ரைட்? You know what, Ranbir? I'm really sorry and I really mean it. And you know what? I'm really proud of you. I'm really proud of you. என்னோட பாய் ஃப்ரெண்ட் பிரேவா இருக்கான். அப்புறம் நீ சொல்றது கரெக்ட் தான். நான் தானே உன்கிட்ட இதெல்லாம் சொல்லி செய்ய சொன்னேன். அவகிட்ட பேசு, அவளை லவ் பண்ற மாதிரி நடின்னு. இதெல்லாம் என்னால தானே நடந்துச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க கூடாது. I'm really sorry. It's okay. No, it's not okay. நான் உன்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசிருக்க கூடாது. அப்புறம் நீயும் பிராச்சிக்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசிருக்க கூடாது. சோ நாளைக்கு நீ அவளை பார்க்கும்போது ப்ளீஸ் சே சாரி, ஓகே? நான் அவகிட்ட சாரி சொல்லிடுறேன். ஜஸ்ட் பிகாஸ் யூ செட் இட். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரியா? என்னோட ஈகோ இருக்குல்ல, என் காதலை விட ரொம்ப சின்னது. Now you feel good now? எஸ். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் உன்னோட தூக்கத்தை கெடுத்துட்டேன். குட் நைட். குட் நைட். பை. பை. டேக் கேர். யூ டூ. எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஏன் புரிய மாட்டேங்குது? நான் சொல்றத எல்லாரும் தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது நான் பிராச்சியை காப்பாத்துறேன்னு ரியா நினைக்கிறா. அவளுக்காக என் மனசுல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அவன் நினைக்கிறா. பிராச்சி இடத்துல வேற யாரா இருந்தாலும், ஏன் ரியாவா இருந்தாலும், ரியாக்காக நான் எதையும், ஆனா பிராச்சிக்காக நான் ஏன் பண்ணணும்? அவ எனக்கு எப்போ இவ்வளவு ஸ்பெஷலானா? யார் ஒருவேளை ரியா சொல்றது அவளை? ஐயோ, இவளை விட்டுருங்க, பாவம் சஹானா. சஹானாவும் என்னோட இவ உலகத்துக்கே கூப்பாடு போட்டு சொல்லிடுவா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவ சொல்ல மாட்டா, விட்டுருங்க. பிராச்சி கிட்ட சொல்லிட்டாள்னா? இல்ல அவ சொல்ல மாட்டா, விட்டுடுங்க. நீ சொல்றேன்னு நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீ என் மேல பழி சொல்லக்கூடாது, சரியா? நீங்க விட்டுடுங்க. பிராச்சி இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல. அது அவளுக்கே தெரியாதுமா. யாருக்கு தெரியும்? ஒருவேளை பிராச்சி லவ் பண்றது அவளுக்கே தெரிஞ்சு உங்ககிட்ட அவ அதை மறைக்கிறாளோ? அவ என்கிட்ட மறைக்க மாட்டா. அப்படியே மறைச்சாலும் எனக்கு தெரிஞ்சிரும். ஆனா ஒண்ணு தெரியுமா, நீயே பிராச்சி கிட்ட பேசி பாரு. அத நீயே அவகிட்ட கேட்டு பாரு, ரன்வீர் மேல அவ என்ன ஃபீல் பண்றான்னு. பெர்ஃபெக்ட். இந்த வேலையை என்னாலதான் செய்ய முடியும். நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அப்புறம் அத அவ கன்ஃபர்ஸும் பண்ணிடுவா. உங்க முன்னாடியே சரி, ரன்வீர் முன்னாடியே சரி. அப்ப சரி, நான் ரன்வீர் வீட்டுக்கு இப்பவே போறேன். எதுக்கு? அவங்க அப்பா அம்மாவை பாக்கதான். அதாவது பிராச்சிக்கு அவங்க பையன் மேல காதல் ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அப்புறம் அவங்க வீடு வசதி இதெல்லாம் நான் பாக்கணும்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா? கல்யாண விஷயத்த பத்தி வீட்டுல இருக்க பெரியவங்க தானே பேசுவாங்க. அதனால நானே போறேன். நீ கல்யாணத்துக்கு வேண்டிய மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணு. வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க வேணாமா என்ன? நீ அந்த பிராச்சியை ஏமாத்து, அதுக்கப்புறம் நான் உன்னை லவ் பண்றேன். I'm so sorry. நானே ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்கேன். நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நீங்க முதல்ல உட்காருங்க. கன்ஃபியூஸ்டா இருக்கியா? ரொம்ப. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த கன்ஃபியூஷனை போக்குறதுக்கு என்னால உனக்கு உதவி பண்ண முடியும். நீங்க எனக்கு உதவி எப்படி? என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு. ட்ரிக்? என்ன ட்ரிக்? கன்ஃபியூஷன் எரேசிங் ட்ரீம். கன்ஃபியூஷன் எரேசிங் ட்ரீம். ஆனா இதுக்காக நீ தூங்கலாம் வேண்டாம். ஜஸ்ட் கண்ண முடிக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? Trust me, it will work. கண்ண மூடு. ஓகே. பக்கா. ஓகே. இப்போ இமேஜின் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நீங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. ஓகே? நீயும் அதான் இருக்கா இல்லன்னு சொன்னியே அவ. அங்க நிறைய ஃபாக்ஸ் இருக்கு. அந்த ஃபாக்ஸ் எல்லாம் தான் கன்ஃபியூஷன். அவ உன்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரத்துல நிக்கிறா. அவ திரும்பி நிக்கிறதா உனக்கு தெரியுது.
நீ இப்ப அவகிட்ட போ, அவ யாருன்னு பாத்துரு. நீ யார லவ் பண்றன்னு உனக்கே தெரிஞ்சிரும். என்னாச்சு? இல்ல 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 ஒண்ணும் இல்ல. எனக்கு யாருமே தெரியல. யாரும் தெரியலையா? இல்ல, எனக்கு யாருமே தெரியல. ஐம் சாரி. அது எப்படி? யாரு? எனக்கு கன்ஃபியூஷன் குறையும்னு பார்த்தா கன்ஃபியூஷன் அதிகமாயிடுச்சு. அண்ணா ஷியரா சொல்றேன், நான் ரியாவை தான் லவ் பண்றேன். பிராச்சியே என்னோட கணக்கு தெரியணும். நாளைக்கு நான் ஆபீஸ் போறேன்ல, கண்டிப்பா அவகிட்ட கேட்பேன் எதுக்காக என்னோட கனவுல வரேன்னு. சும்மா அவ எதுக்கு என்னோட கனவுல வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கணும்? ஆனா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயா இல்ல 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 ரன்பீர், எதுக்கு இப்படி பேசுற? எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. சண்டை போட்டுட்டே இருப்போம். சண்டை போடுறவங்க யாராவது லவ் பண்ணுவாங்களா? நான் எதுக்கு தப்பு தப்பா யோசிக்கணும்? ஆனா நீ ஏன் என் கனவுல வரணும்? என்னோட கண்ணுக்கு எதுக்கு நீ தெரியணும்? நீ ஏன் பிராச்சியை லவ் பண்றேன்னு என்கிட்ட ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிற? ஒருவேளை ரியா சொன்னது இல்ல 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 அப்படிலாம் எதுவுமே இல்ல. நான் நாளைக்கு போய் அவகிட்ட கேட்கறேன் எதுக்கு அவ என் கனவுல வரணும். ஒருவேளை அவ என்னோட மனசுல இல்ல. யார்? நான் ரொம்ப தப்பு பண்றேன். இப்படி எல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு நான் தான் காரணம். ரன்பீர் என்ன லவ் பண்ணிட்டு இருக்கான், ஆனா நான் அவனை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கேன். நான் ரொம்ப தூரம் போயிட்டேன்னா பிராச்சி அவனுக்கு க்ளோஸ் ஆயிடுவா. ரன்பீரோட எண்ணம் பிராச்சி பக்கம் போயிடக்கூடாது. அதனால அவனோட எண்ணத்தை என் பக்கம் கொண்டு வரணும். He loves me and என் சார்பா அவன்கிட்ட ஏதாவது சொல்லணுமே. That I love him too. He's sweet yaar. ஸ்வீட். நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா சஹனா? அவன் எப்படி ஸ்வீட்டா இருப்பான்? அவன் ஒரு சண்டைக்காரன், பயங்கரமான சண்டைக்காரன். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். உன்கிட்ட தான் சண்டை போடுறான். ஏன்னா நீயும் சண்டைக்காரி. ஆனா எங்க கிட்ட எல்லாம் அவ ரொம்ப நல்லா தான் நல்லா இருக்கான். பிஹேவ் பண்றானா? பிரின்சிபல் சார் அவர்கிட்ட எப்படி மோசமா பேசினான்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? அவன் பேசுறது மட்டும் மோசம் இல்ல, அவன் நடவடிக்கை ரொம்ப மோசமா இருக்கு. அவன் பிரின்சிபல் சாரோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். அவன் ஒரு சரியான பிசாசு, திருடன். அவனுக்கு விளையாட்டு புத்தி. அதாவது கடவுள் கிருஷ்ணன் மாதிரி திருடுறது, போய் சொல்றது இதெல்லாம் கிருஷ்ணர் கூட தான் செஞ்சிருக்காரு. அது சின்ன வயசுல. ஆனா ரன்பீர் எரும மாடு. அவனும் சின்ன பையன் கிடையாது. நீ கடவுள் கிருஷ்ணன் ரன்பீர் கூட கம்பேர் பண்றியா? நீ என்ன பைத்தியமா? பிராச்சி, நான் கம்பேர் பண்ணல, எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். யாருக்கு தெரியும், ஒருவேளை உன்னோட டிக்ஷனரியில பிசாசுக்கு ஸ்வீட்டா கூட இருக்கலாம். இங்க பாரு, நான் கூட தான் சண்டை போடுறேன். அதுக்காக நீ என் மேல அன்பு காமிக்காம இல்லையே. சஹனா, நீ சொல்ற எந்த எக்ஸாம்பிளும் அவனுக்கு ஃபிட் ஆகாது. நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றேன், மத்த பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எனக்கு அவனை பிடிக்காது. ஆனா ஏன்? நீயும் மத்த பொண்ணுங்க மாதிரி தானே? கண்டிப்பா இல்ல. சரி, ஆனா பொண்ணு தானே. எல்லா பொண்ணுங்களுக்கு இருக்கிற மனசும் என்னமோ இருக்குல்ல. அப்புறம் ஏன் ரன்பீர் உனக்கு பிடிக்கல? பிடிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட ஏதாவது குவாலிட்டிஸ் இருக்கணும். அவங்ககிட்ட எந்த ஒரு குவாலிட்டியும் இல்ல. 1 நம்பர் ஃப்ராட். ஏன் தெரியுமா? நான் வந்து ஆபீஸ் விஷயமா, அதாவது ப்ரொஃபஷனல் விஷயமா அவனுக்கு போன் பண்ணேன். பயங்கரமா கத்துறான். என்னமோ அவனை பாதி தூக்கத்துல எழுப்பி பேசின மாதிரி கத்துறான். அவனை யாருக்கும் பிடிக்காது. யாருக்கு அவனை பத்தி சரியா தெரியாதோ அவங்களுக்கு தான் அவனை பிடிக்கும். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அதனால அவன்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கேன். நான் அவனை விட்டு தூரம் தூரம் போய்கிட்டே இருக்கேன். அவன் என்னை விட்டு தூரம் போயிட்டானா, அதாவது அண்ட் ரன்பீர் மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் அவனை மாதிரி எனக்கு கிடைப்பான்னு தோணவே இல்லை. பிகாஸ் ஹீ இஸ் த பெஸ்ட் அண்ட் ஐ எம் த பெஸ்ட். அப்புறம் 2 பெஸ்டும் ஒன்னாச்சுன்னா அப்புறம் சூப்பர் பெஸ்ட். பெஸ்டா? ஹீ இஸ் த வர்ஸ்ட். அவனுக்கு உருப்படியா எதுவும் தெரியாது. எப்ப பார்த்தாலும் லொட லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பான். சரியான லூஸ் டாக். என் தலை எழுத்து. ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறதுனால அவங்ககிட்ட பேசி ஆக வேண்டி இருக்கு. இல்லன்னா அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துல எல்லாம் நான் இருக்கவே மாட்டேன். அவனை நான் என்னோட பக்கத்திலேயே வச்சுக்கணும். யூர் ரைட். எந்த அளவுக்கு நான் கிட்ட வச்சுக்கிறனோ அந்த அளவுக்கு ஐம் சேஃப். அவன் கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது நான் வேணும்னு அவனை நினைக்க வைக்கணும். என் லைஃப்ல ஒரு அன்வான்டட் சாப்டர் முடிக்கவே முடியல. இதுக்கு மேல அவனை பத்தி பேசாத. அவனை பத்தி பேசினா என் மண்டையே குழம்பிடும். வேண்டாம், இதுக்கு மேல எதுவும் பேசாத. நீ பேசாம தூங்கு. நான் தூங்க போறேன். எனக்கு தூக்கம் வருது. அவன் கனவுல இது வந்துட்டு அப்புறம் என் தூக்கமும் போயிடும். நீ போய் படுத்து தூங்கு போ. ரன்பீரா, என்ன இவ இப்படி பேசுறா? சித்தி, காதல்ல நிறைய பேர் பைத்தியமா இருக்காங்க. ஆனா உங்க பொண்ணு லவ் பண்ணாமலே பைத்தியம் ஆயிட்டா. Hey, ஹாய். how am I looking?
குட். வெறும் குட் தானா? அப்புறம் யாருக்காக ஓடிட்டு இருக்கான்? ரியா 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 சாரி ரியா, என்ன பார்த்துட்டு என்கிட்ட பேசாம எங்க போற நீ? ரன்பீர், ஐ ஹேவ் சம் ஒர்க். I'm sure you have some work. Please, 2 minutes. 2 minutes. 2 minutesல முடியாது. என்னோட கேபின்ல வெறும் 2 minutes. ப்ளீஸ் ரஃபிகனா சார், என்னோட கேபினுக்கு 2 கப் காஃபி எடுத்துட்டு வரீங்களா ப்ளீஸ்? தேங்க் யூ. ப்ளீஸ் என்னோட 1 கப் காஃபி. no. ப்ளீஸ் கம் ஆன். No. நோலா கிடையாது ப்ளீஸ். எனக்கு work இருக்கு. 5 minutes. இந்த ரியா எதுக்கு ஆபீஸ்க்கெல்லாம் வரா? ப்ளீஸ் ரன்பீர், please என்ன விட்டுடு. ஒரு நிமிஷம் ரியா, ஒரே நிமிஷம். சரி, நீ எங்க கிளம்பி போற? எனக்கு பாய் கூட சொல்லல. எனக்கு முக்கியமான வேலை ஞாபகம் வந்துச்சு, அதான் போறேன். ஐ அம் லிவிங் நவ. உனக்கு எந்த ஒர்க்கும் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ எங்க போற? என்ன நீ ராச்சி கூட பார்த்த அதனால தானே போற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒருவேளை நான் இப்ப ஏதாவது சொன்னேனா அப்புறம் நான் தான் பேசுறேன்னு என்னைய நீ ப்ளேம் பண்ணுவ. இல்ல நான் சத்தியமா எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த தடவை தப்பு என் மேலதான். I will take the blame. Trust me, நான் டிசர்வ் பண்ணிக்கிறேன். I will understand. ரஃபிக் அண்ணா, ரன்பீர் சார் எங்க போனார் தெரியுமா? அதோ அங்க இருக்காங்க. ஓ, சேஞ்ச் கரெக்டா இருக்குல்ல? தேங்க் யூ. அண்ணா அண்ணா அண்ணா, ஏதோ தப்பா இருக்கு. என்ன சொல்ற? நீ என்ன பத்தியும் ரன்பீரை பத்தியும் நீ இவ்ளோ யோசனை பண்ணிட்டு இருக்கியா? ரியா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? If you think I'm a stupid, that I'm not. எல்லாரோட stupid நீங்க 2 பேரும் தான். ரன்பீருக்கு என் மேல லவ் இல்லன்னு நீங்க 2 பேருமே நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, ரைட்? நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ரன்பீர் loves me a lot. அவன் நான் இல்லாம இருக்கவே மாட்டான். உனக்கு தெரியுமா, இன்னைக்கு அவன் என்கிட்ட பேங்க்குக்கு வான்னு கூப்பிட்டா நாங்க 2 பேரும் தான் வந்திருக்கோம் பேங்க்குக்கு. தயவு செஞ்சு மிஸ்டேக் பண்ணிக்காத. அப்புறம் இதெல்லாம் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் போன் பண்ணேன்னு நினைச்சுக்காத. நான் உனக்கு எதுக்காக போன் பண்ணேனா, நான் உன்கிட்ட இத தான் சொல்ல விரும்புறேன். உன் மேலயும் ஷைனா மேலயும் நான் எவ்வளவு டிசப்பாயிண்டடா இருக்கேன்னு தெரியுமா? நீங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 2 பேரும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு வேண்டவே வேண்டாம். ரியா ரிலாக்ஸ். நீ எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நாங்க அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. யா, shut up. I don't want to listen you anymore. ரியா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நோ டிம்பி, நம்ம ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நம்பியே ஆகணும். அதுதான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அழகு. ஆனா உங்க யாருக்குமே ரன்பீர் மேல நம்பிக்கையே கிடையாது. And how could you? எதுக்காக என் கையை பிடிக்கிற? சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? முதல்ல கிளம்பு இங்க இருந்து. பிரச்சனையோட கையை விடு. ரியா, உனக்கு புரிய மாட்டேங்குது. there is trouble. ஆமா, நான் பிரச்சனையை பாத்துட்டேன். நீ எங்க இருக்கியோ அங்க பிரச்சனை தான். நான் பெரிய பிரச்சனையை பத்தி நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ சீக்கிரம் வாரு பிராச்சி. நீ சொல்றத நான் எதையுமே நம்ப மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க இருந்து கிளம்பிடு. ஓகே, வெளியில செக்யூரிட்டி கார்டு இருக்கார்ல, அவர் மயக்கமாய் கிடக்குறாரு தெரியுமா? இது சிம்பிள். இப்ப அவர் சுய நினைவுல இல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? இங்க பாரு, நீ தான் பைத்தியம். உனக்கு தான் வேற வேலையே கிடையாது. சோ நான் உனக்கு என்ன சொல்றேன், நீ போய் உன் வேலைய பாரு. முதல்ல நீ எதுக்காக இங்க வந்த? நான் ரன்பீருக்கு இந்த ஃபைல் கொடுக்க வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. இந்த பேங்க்ல அட்டாக் நடக்க போகுது. ஓ காட், உனக்கு என்ன கிண்டலா இருக்கா? ஐ மீன், நீ என்ன தினமும் வீட்ல ஏதாவது மூவி பாத்துக்கிட்டே இருப்பியா? இப்ப லேட்டஸ்டா நீ என்ன மூவி பார்த்த? இப்ப ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சு, அதுல கூட ராபரி நடக்குமே. ப்ளீஸ் கிவ் மீ a break. நான் உன்கிட்ட இதெல்லாம் சொல்லி என் டைம் வேஸ்ட் பண்றேன். எக்ஸாக்ட்லி. ரன்பீர் எங்க? வேர் இஸ் ரன்பீர்? அவன் தான் உன்னை வெளியில கூட்டிட்டு போவான். எங்க இருக்கா அவன்? இது பேங்க் தான். இது சின்ன இடம் தான், நீயே தேடிக்கோ. ரியா, நான் மறுபடியும் வார்ன் பண்றேன். நீ என் கூட வந்துரு. இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஆக போகுது. ஆனா என் கண்ணுல என்ன தெரியும் தெரியுமா? தொல்லை போக போகுது. சோ பை. Your wish. ஹலோ ரியா, அவ சொல்றது உண்மைதான். இங்க பாரு, அவ படத்தை பார்த்துட்டு ஏதோ உளறிட்டு இருக்கா. ஹோ, உனக்கு இப்பவும் புரியலையா அவ எதுக்காக ஃபேக் ஸ்டோரி எல்லாம் சொல்றான்னு? இங்க பாரு ரியா, அவ எதுக்காக ஃபேக் ஸ்டோரி சொல்றான்னா, ரன்பீர் கூட அவ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண பாக்குறா. நீ என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிறியோ இல்லையோ, ஆனா நான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அந்த ட்ரூத் இஸ், ரன்பீர் அண்ட் பிராச்சி ஆர் டேட்டிங் ஈச் அதர். போதும், ஷட் அப். எல்லாம் ரெடியா? எஸ் பாஸ். 2 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணும்.
சாரி 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 நானும் பார்க்கல. தேங்க்யூ தேங்க்யூ. ரன்பீர் சார் ப்ளீஸ் என்ன கிண்டல் பண்ணாதீங்க. அட எனக்கு எல்லாம் தெரியும்பா. பேங்க் வேலைன்னு சொல்லிட்டு யாரையோ பார்க்க போயிருக்க. சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சார் நான் என் போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. நான் பேங்க்ல தான் இருக்கேன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும் சார். போலீஸ்க்கும் இப்ப சாட்சி வேணுமா என்ன? சும்மா கிண்டல் பண்ணப்பா. சரியா? சரி, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன் இங்க ராபரி நடக்க போகுதுன்னு. போன் எடுங்க. ஹலோ ஹலோ, நான் கேபிகே பேங்க்ல இருந்து பேசுறேன். இங்க ராபரி பண்ண பிளானிங் நடந்துட்டு இருக்கு. என்ன? ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ. பிராச்சி, நீ இங்கே இரு. இதுதான் உனக்கு சேஃபான இடம். ஓகே? அப்புறம் நீ ரியாவை காப்பாத்தணுமே, அவளை யாரு காப்பாத்துறது? எனக்கு தெரியும். நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ண. நம்ம ஆபத்துல இருக்கோம், ராபர்ஸ் வருவாங்க, அட்டாக் பண்ண போறாங்கன்னு சொன்னேன். நான் சொல்றது அவ கேட்கவே இல்ல. பட் வாய்? உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகவே ஆகாதா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. அவளுக்கு ஆரம்பத்துல இருந்து என்ன பார்த்தாலே பிடிக்கிறது இல்ல. என்ன ப்ராப்ளமோ தெரியல. சரி, ஓகே. உன்னோட ப்ராப்ளம் பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். இப்போ என்னோட லைஃப்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ரியா ப்ராப்ளத்துல இருக்கா. ஓகே, நான் போய் அவளை காப்பாத்துறேன். நீ இங்க சேஃபா இரு. நீ இங்க நல்ல பொண்ணு மாதிரி வாயில விரல வச்சுட்டு சேஃபா இருக்கணும். நான் வர வரைக்கும் நீ பேசாம அமைதியா இருக்கணும். நீ உன் மனசுல ஏதாவது பெருசா நினைச்சு பெரிய ஜான்சி ராணி ஆகணும்னு நினைச்ச, நீ ஜான்சி ராணி ஆகலாம். ஆனா ப்ளீஸ் வேண்டாம், விட்டுடு. யூ ஸ்டே ஹியர், டோன்ட் மூவ். அசையாத, இங்கே இரு. ஓகே? ஓகே, வெரி குட். என்ன பண்ற நீ? நான் சொன்னது உன் மறுமடை கேரளையா? நான் போறேன். நான் போய் ரியாவை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன் சொன்னேன். தனியாவா? இல்ல இல்ல இல்ல, நான் ஒரு பைத்தியமா? இங்க பெரிய பார்ட்டி நடக்க போது. நான் பேங்க் ஃபுல்லா போய் அனௌன்ஸ் பண்ண போறேன். ரியா, நீ எங்க இருக்க? எங்க இருந்தாலும் இங்க வந்து. ஸ்மார்ட் ஆகாத. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரியாவை கண்டுபிடிக்கிறது உன்னால மட்டும் முடியாது. அவ என்ன ஏதாவது காட்லயா மாட்டிட்டு இருக்கா? இது ஒரு பேங்க். நான் இங்க பேங்க பத்தி சொல்லல, ராபர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். அவங்க ரொம்ப மோசமானவங்க. நீ எப்படி தனியா போவ? நானும் உன் கூட வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்ல. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? நீ எனக்கு ஹெல்ப். ஓகே, நீ எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணு. நீ இங்க பேசாம அமைதியா இருந்தீனா அதுவே எனக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். நீ 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 என்னோட பேச்ச கேளு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ அண்ட் ஸ்டே ஹியர். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்றியா? இங்க பாரு, நீ என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. நான் பாக்குற மாதிரி இல்ல. ஐ அம் வெரி டிஃபரண்ட். யூ ஆர் டிஃபரண்ட். ஐ நோ யூ ஆர் டிஃபரண்ட். உன் பக்கத்துல வந்தாலே நான் என்ன பண்றேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பக்கத்துல வந்து ஓ மை காட், இவங்க தான் என்ன முறைச்சு அப்போது வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. இவங்க தான் அது. எஸ், தே ஆர் த சேம் பீப்பிள். நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியே உனக்கு புரியலன்னா கேளுங்க. இங்க பிளாக் ட்ரெஸ்ல இருக்கிற எல்லாருமே என்னோட ஆளுங்க. பிளாக் டிஷர்ட் ஆளுங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை. நாங்க என்ன சொல்றோமோ அப்படியே செய். ஒழுங்கு மரியாதையா எல்லா பணத்தையும் எங்க கிட்ட கொடுத்துரு. நீ உன்னோட கஸ்டமர் கிட்ட சொல்லுவல்ல கோஆபரேட் பண்ண சொல்லி, அதே மாதிரி உங்க ஸ்டாஃப் கிட்ட சொல்லி எங்களுக்கு அன்பா கோஆபரேட் பண்ண சொல்லி. நீங்க ஒருத்தர் கூட இங்க இருந்து வெளியே போகவே முடியாது. எங்களை டென்ஷன் ஆகி பார்க்காத. உன்னை பத்தியும் இங்க இருக்கிற பொதுமக்களை பத்தியும் யோசிச்சுப்பா. நீங்க எல்லாம் எப்படி உங்க உயிரை காப்பாத்திக்கிட்டு வெளியே போக போறீங்க? லாஸ்டா சொல்றேன், மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டேன். புரிஞ்சதா? மொத்த கேஷையும் எங்க கிட்ட ஒப்படைச்சிரு. நான் சொன்னது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கு காரணம் நீதான். இங்க இருந்து நீங்க யாருமே வெளியே போக முடியாது. என்ன தயவு செஞ்சு வெளியே அனுப்புங்க. சாகிறதுக்கு அவசரமா? நீ யாரு? விஐபியோட பொண்ணா இல்ல உன் அப்பா கமிஷனரா? நீ கொள்ளை அடிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நிஜமாவே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ ஒரு பேங்க்ல கொள்ளை அடிச்சாலும் சரி, இல்ல 100 பேங்க்ல அடிச்சாலும் சரி, அது உன்னோட இஷ்டம். ஐ ரைட்? என்னை இங்க இருந்து போக விட நான் யார்கிட்ட இத பத்தி சொல்ல மாட்டேன். யார் நீ? யார் கூட வந்த? எந்த தைரியத்துல இப்படி எல்லாம் பேசுற? முதல்ல நான் என்னோட தைரியத்துல தான் போறேன். நான் யார் கூட வந்தனோ அவன் இங்க இருந்து போயிட்டான். சோ நான் இங்க இருந்து கிளம்புறேன். பாய். அவ வாய மூடி அவளை கட்டி போடுங்கடா. ரொம்ப ஓவரா பேசுற. ஏய், என் கைய விடு. என் கைய விடுன்னு சொல்றேன்ல. விடு. என் கைய விடு. இங்க பாரு, உன் ஸ்டாஃப் கிட்ட சொல்லு கேஷ் எடுத்துட்டு வர சொல்லு. இவங்க எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி செஞ்சிருங்க. இங்க எல்லாரையும் ஹாஸ்டேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. ரியாவை காணுமே. ஐ நோ. ஆனா இவங்கள பாக்கும்போது என்ன தெரியுதுன்னா, ரியா எங்கேயாவது மறைஞ்சிருக்கலாம். இல்ல நீ சொன்ன உடனே அவ எங்கேயாவது போயிட்டாலோ என்னமோ. அவ எப்படி வெளியில போவா? வெளியில கதவு ஆப்வியஸ்லி க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அவ எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பா. ஏய், நீ அப்புறம் நீ 3 பேரை இவன் கொடுப்பாங்க. உள்ள போய் படத்தை எடுத்துட்டு வாங்க. வாங்க, கிளம்புங்க.
அவ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காளா இல்ல வெளியே போயிட்டாளான்னு முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? எப்படி? நான் ஃபோன் பண்றேன். என்னோட போன் எங்க? என்கிட்டயும் போன் இல்ல. நம்மளோட போன் மேனேஜரோட கேபின்ல இருக்கு. ஐ நோ. என்னோட கால்குலேஷன் படி பார்த்தனா இங்க இருக்க யார்கிட்டயுமே போன் இல்லன்னு நினைக்கிறேன். இந்த பேங்க்ல ஏதாவது போன் இருக்குன்னா அது மேனேஜர் ரூம்ல மட்டும் தான் இருக்கும். நம்ம போன் கூட. ஒருவேளை நம்ம டைம் நல்லா இருந்தா நம்ம போன்ஸ் அங்கேயே இருக்கும். என்ன பண்றது? போய் பாப்போம். போலாமா? சரி வா போலாம். அபி லோன் விஷயம் என்னாச்சு? இல்ல இனிமே அவன் நம்ம கம்பெனில இருந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான். எங்க கிட்ட இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. ஓகே கூல், ஐ வில் மேக் எ எக்ஸம்ஷன். நோ ப்ளீஸ் உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு என் சைடுல இருந்து கிஃப்டா இருக்கும். ஆல்ரைட், நாட் அ ப்ராப்ளம். ஐ டு இட். ஐ வில் பெர்ஃபார்ம். ஓகே. நீ பெர்ஃபார்ம் பண்ண போறியா? அது கூட என்னோடது. என்னோடது நான் இப்ப சொன்னேன். யாரோட கல்யாணத்துல பெர்ஃபார்ம் பண்ற? அந்த ஜுடியோட பொண்ணு கல்யாணம் இல்ல. நான் அவர்கிட்ட சொன்னேன், அதாவது நம்ம கம்பெனில நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா நானே பெர்ஃபார்ம் பண்றேன். ஷீ இஸ் a big fan. அவளோட கல்யாணத்துல வாசம் நிறைவேறட்டுமே. ஆஃப்டர் ஆல் லிரிக்ஸ். திஸ் இஸ் டாட்டர்ஸ் வேர்ல்ட். சோ நைஸ்யா. நீ எப்பெல்லாம் உன் பொண்ணை பத்தி பேசுறியோ அப்பெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ உன்னோட இந்த சந்தோஷம் மத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ரியலி நைஸ். எனக்கு இருக்கானே உதவாக்கற புள்ள ரன்பீர்னு. அவ என்ன நினைக்கிறானே தெரியல. நீ உன் பொண்ணு கிட்ட எவ்வளவு பாசமா பேசுற. எனக்கும் ரன்பீருக்கும் அது ஒத்து போகல. உன் பொண்ணை பத்தி நீ பேசும்போதெல்லாம் ஐ கேன் ஃபீல் தட் she is the world. Where is my case? I feel ரன்பீர் is underworld. நல்ல ஜோக். ஃபன்னியா இருக்கு. ஆனா நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் என்ன விட ஃபன்னியா இருக்க முடியாது. ஒன்ன மாதிரி நான் ஜோக்கராகவும் வேண்டாம். ரியா, கட் அவுட் விடு. எனக்கு நீ தேங்க்யூ சொல்லணும். நான் உன்னை அந்த ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்திருக்கேன். உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? யார் யாருக்கு உதவி செய்யறாங்கன்னு உனக்கு தெரியலையா? ஏன் நீ அங்க ஒளிஞ்சிருக்கேன்னு அந்த ரவுடி கிட்ட நான் சொல்லியிருந்தா உன்னையும் கொண்டு வந்து இங்க கட்டி போட்டிருப்பான். ஒருவேளை நான் முதல்ல சொன்ன உடனே நீ என் பேச்ச கேட்டிருந்தா நீ இப்போ இந்த இடத்துல உங்ககிட்ட மாட்டி இருந்திருக்க மாட்டேன். நீ நான் ரன்பீர் சேஃபா வெளியில இருந்திருப்போம். நீ கேட்டியா? குழந்தைங்க மாதிரி எதுக்கு எடுத்தாலும் முடியாதுன்னு சொல்ல மட்டும் தான் உனக்கு தெரியும். நீ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அப்ப நீ மட்டும் என்கிட்ட அப்படி பேசலாம் நினைக்கிறியா? உன்னால தேங்க்யூ சொல்ல முடியல. அட்லீஸ்ட் ஒழுங்காவது பேசலாம்ல. நான் உன்னை விட்டுட்டு போயிருந்தா போயிருந்தா என்ன இருக்கும்? என்னடா இது? இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் நம்ம ஒரே நேரத்துல எப்படி தேடுறது? ரெண்டு பேரையும் தேடுறது லெஃப்ட் அண்ட் ரைட் நேரா போற மாதிரி. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. அட்லீஸ்ட் அவங்க குரல் கேட்டாலும் பரவாயில்ல. பேசாம அவங்கள தேடுவோம். ஹலோ ரன்பீர், நீ நல்லா இருக்கல? இந்த ரியாவோட போன் என்னாச்சு? சீஃப் ரிலாக்ஸ். நான் இங்கதான் இருக்கேன். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அப்புறம் ரியாவும் இங்கதான் இருக்கா. அவ மறைஞ்சிருக்கா. அவ மறைஞ்சு இங்கதான் சேஃபா எங்கேயும் ஒளிஞ்சிருக்கா. கண்ணா நீ எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கியா? நீ பத்திரமா இருக்கல? உனக்கு ஒண்ணு இல்லையே. நான் நல்லா இருக்கேன் டாட். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சீஃப், நான் ரியாவை எப்படியாவது கூட்டிட்டு வரேன். இந்த நம்பர் ஏன் போக மாட்டேங்குது? இங்க பாரு, ரியாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அங்க வந்துட்டேன்னா எல்லாத்தையும் நான் பாத்துப்பேன். அது வரைக்கும் நீ அவளை பாத்துக்க. ஒன்னும் ஆகாது சீஃப், ஒன்னும் ஆகாது. ரியா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவளுக்கு எதுவும் ஆகாது. நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, யூ கோ, பி சேஃப். ஓகே, ரியா கிடைச்சதும் எனக்கு உடனே கால் பண்ணு. ஓகே சீஃப். அப்புறம் ரன்பீரோட சொல்றது கேளு. டாட் சொல்லுங்க. ஹீரோ மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாத. நீ பத்திரமா இரு. ரியாவையும் பத்திரமா பாத்துக்கோ. ஏதாவது ஓவரா ரியாக்ட் பண்ணனும் உன் காலை உடைச்சு போட்டுருவேன். ஐயோ டாடி, இப்போ கூட என்ன மிரட்டாதீங்க. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். பை. டேக் கேர். நல்ல வேலையா டிராபிக் இல்லனா நம்ம சீக்கிரமா போய்டுவோம். எஸ். ஹலோ ரன்பீர், பிராச்சி எங்க? பிராச்சி இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கா. ஆனா அவ ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கா. அவ மறைஞ்சு எங்கேயோ சேஃபா தான் இருக்கா. நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஓகே, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன். அப்புறம் நான் பிராச்சியை ரொம்ப சேஃபாவும் பத்திரமாவும் ஆண்டி வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போறேன். ப்ளீஸ் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி பிராச்சி. நானும் இததான் சொல்ல வந்தேன். நீங்க பேங்க்ல தான் இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கால் பண்ணேன். அப்புறம் நீ இருக்கிற வரைக்கும் பிராச்சிக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நம்புறேன். தெரியும், நான் அவ கூட தான் இருப்பேன். அவளை நான் தனியா விட மாட்டேன் ஆண்டி. நீயும் பத்திரமா இரு ரன்பீர். நான் வந்துட்டே இருக்கேன். ஓகே சரிங்க ஆண்டி. நான் போனை வச்சிடுறேன். ஓகே,
கொஞ்சம் சீக்கிரமா போங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸ். KBK பேங்க் இஸ் அண்டர் அட்டாக். ஆமாங்க, இந்த மாசம் நடக்கிற பேங்க் ராபரியில இது செகண்ட் ராபரி. கொள்ளடிக்கிறதுக்காக வந்த கொள்ளக்காரங்க உள்ள இருக்கவங்கள பணைய கைதியா வச்சிருக்காங்க. இதுதான் அந்த பேங்க். அவங்க எல்லாரும் இந்த பேங்க்குள்ள தான் இருக்காங்க இப்போ. அப்புறம் எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுக்கிற விஷயம் என்னன்னா, இந்த பேங்க்ல நடக்கிற ராபரி விஷயம் போலீஸ் மூலமா எங்களுக்கு கிடைக்கல, ஒரு வீடியோ மூலமா கிடைச்சது. இந்த வீடியோ இன்டர்நெட்ல வைரலா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோவை எடுத்தவர் பேரு ரன்வீர் கோலி. அவர்தான் இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் கொடுத்தாரு. சீக்கிரமே போலீஸ் இங்க வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க நாம கேட்போம். அதோ வந்துட்டாங்க. சார், ரன்வீர் கோலி எதுக்காக அப்படி சொல்லணும்? இந்த வீடியோ எப்படியாவது போலீஸ் கைக்கு போகணும்னு. பேங்க் ராபரி பத்தின தகவல் எங்களுக்கு தெரிஞ்ச உடனே நாங்க ஏதோ ஃபேக் நியூஸ் நினைச்சோம். அதனாலதான் நாங்க அந்த கால்ல எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. சரியா? இங்க பாருங்க, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இது ஒரு பெரிய கிரைம். இதுல உங்களுக்கே புரியாதா? நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்க. ரவி, இவங்கள போக சொல்லு. சீக்கிரமா போக சொல்லு. ஏன் நீங்க அந்த போன் கால் சீரியஸாவே எடுத்துக்கலாம் சார்? சொல்லுங்க. அது நான் இதுக்கு உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க. நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? நியூஸ் முக்கியமா இல்ல உள்ள இருக்கவங்கள காப்பாத்துறது முக்கியமா? உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதா இல்ல டியூட்டி பாக்குறதா? சார் ப்ளீஸ் சார் இந்த ஒரு கேள்வி மட்டும் சொல்லி போங்க சார். ப்ளீஸ் பேங்க் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ப்ளீஸ் கடவுளை என்ன காப்பாத்துங்க. என்ன முதல்ல காப்பாத்துங்க. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. இனிமே நான் சத்தியமா பேங்க் பக்கமே வர மாட்டேன். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. இந்த ரன்பீர் எங்க போயிட்டான்? மாண்டி, எந்த பையன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட்ல போட்டானோ அவனோட நேம் தெரியுமா? ரன்பீர் கோலி. அவனை என்கிட்ட கொண்டு வாங்க. அவன் நம்ம பிளான் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான். நம்ம பேங்க கொள்ளையடிக்காதவ தான், யாரையும் கொல்றதுக்கு இல்ல, ஆனா கொன்னே ஆகணும். அவனை புடி, உயிரோட இல்ல பணமா. உன் பேங்க் அக்கௌண்ட டபுள் ஆக்குறேன். வேண்டாம், அவனை ஒண்ணும் பண்ணாதீங்க ப்ளீஸ். நீ அவனுக்கு என்ன வேணும்? அவன் யாரு? சொந்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவளுக்கு அவன் பாஸ், அவ்வளவுதான். அப்படியா? ஏய் நில்லுடா. ஏய் அத சொல்லிட்டு இருக்கல. நில்லு. நிறுத்துங்க சொல்றேன்ல. ஸ்டாப் இட் ஐ சே. நிறுத்துங்க. ஒருத்தனையும் விடாதீங்க. எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்க. எல்லாரையும் பிடிச்சு வண்டியில போடுங்க. கூட்டு போங்க. ஏய் இந்த பக்கம் வாடா. ஏய் நடடா நடடா சொல்லிட்டு இருக்கல. நட போங்கடா.